வணக்கம் தமிழா, நான் உங்கள் ஆர்ஜே. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா LTR சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க, டே நைட் சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது LTR சென்சார் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. இந்த சென்சார் வந்து டேவையும் நைட்டையும் சென்ஸ் பண்ணி நீங்கள் எந்த பொருளை நீங்கள் அவுட்புட்டில் கொடுக்குறீங்களோ, எங்கள் லைட்டோ அதிகமாக லைட் தான் தருவோம், மற்றதெல்லாம் உங்கள் க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது, எதை கொடுக்குறீங்களோ அதை வந்து ஒர்க் பண்ண வைக்கும். அதுதான் இதோட பேசிக்கு. இப்போ நம்ம லைட்டையே பார்ப்போம்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம லைட் தான் பார்க்க போகிறோம், அதையே பார்த்துருவோம். டே டைமில் லைட் வந்து நமக்கு தேவைப்படாது, அதனால் ஓகே. நைட் டைமில் வந்து சில டைம் நம்ம போய் ஆன் பண்ண முடியாது, வீட்டில் இருக்க மாட்டோம். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம பேக் லைட்டு, கார்டன் லைட்டு, இந்த லைட்லாம் வந்து ஈவினிங் ஆனவுடனே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சென்சார் வாங்கி அங்கே நம்ம அந்த ஹோல்டர் பக்கத்துலேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா இது வந்து ஈவினிங் ஒரு 7 o'clock ஆகும்போதெல்லாம் லைட் ஆன் பண்ணிவிடும். அதுக்கு வேண்டியது வெளிச்சம் போகணும், இருட்டு அந்த மேலே பட்ட உடனேவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைட்டை ஆன் பண்ணி விட்டுரும். இப்படி தான் இந்த LTR சென்சார் ஒர்க் பண்ணும். நம்ம சேனல் நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. நம்ம போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம டயக்ராமை பார்த்துருவோம். டயக்ராமுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன வேணும்னு சொல்கிறேன். நமக்கு வந்து ஒரு லைன் ஒயர், ஒரு நியூட்ரல் ஒயர், ஒரு LTR சென்சார், ஒரு ஹோல்டர், ஒரு பல்ப். ஆல்ரெடி இந்த சுவிட்சும் ஹோல்டர் பல்ப்லாம் அங்கேயே இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹோல்டர் ரிமூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்கன்னா, ஹோல்டர் ரிமூவ் பண்ணதுமே உங்களுக்கு ஒரு 2 ஒயர் கிடச்சிரும். அதில் ஒன்று நியூட்ரல், ஒன்று வந்து நம்மளோட ஃபேஸ் லைன் வச்சிங்களேன். அதை வந்து LTR சென்சாரில் மொத்தம் 3 ஒயர் இருக்கும். 3 ஒயர் வந்து ஒரு ரெட்டு, ஒரு பிளாக்கு. 3வது ஒயர் வந்து சிக்னல் ஒயர் வந்து டே நைட் இது ரெண்டையும் சென்ட் பண்ணி சிக்னல் அனுப்புவோம். டேவாக இருந்துச்சுன்னா டேவாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அந்த சிக்னலை வந்து அனுப்பாது, லைட் ஆன் ஆகாது. அதுவே நைட் ஆகிடுச்சுன்னா சிக்னல் அனுப்பி அந்த லைட்டை ஆன் பண்ணும், மறுபடியும் டே வந்து தான் ஆஃப் பண்ணும். இதுதான் சிக்னல் ஒயர். இந்த சிக்னல் ஒயரை கரெக்டாக நம்ம ஹோல்டரில் ஒரு சைட் கொடுத்துடணும். நெக்ஸ்ட் வந்து நியூட்ரல் வந்து ஆல்ரெடி இப்போ நம்ம ஹோல்டர் ரிமூவ் பண்ணதும் 2 ஒயர் இருக்கும், அதில் ஒன்று நியூட்ரல். நீங்கள் சுவிட்ச் போட்டு அந்த ஒயரில் லைன் வந்துச்சுன்னா அது வந்து ஃபேஸ். அதை வந்து LTR சென்சாரில் இருக்க ரெட் ஒயரில் கொடுக்கணும். ரெட் ஒயரில் கொடுத்துட்டு நியூட்ரல் ஒயரை LTR சென்சாரில் இருக்க நியூட்ரல் ஒயரில் கொடுத்துட்டு அதுலேருந்து இன்னொரு ஒயர் கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹோல்டரில் ஆல்ரெடி ஒரு ஒயர் நம்ம சென்சார் ஒயர் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து ஹோல்டரில் இன்னொரு சைட் கொடுத்துடணும். இப்போ கொடுத்துட்டு நீங்கள் சுவிட்ச் போட்டிங்கன்னா கண்டிப்பாக டேவாக இருந்தால் நைட் எரியாது, நைட் ஆயிருந்துச்சுன்னா லைட் கண்டிப்பாக எரியும். இவ்வளோ தான். அதுவே சுவிட்ச் கனெக்ஷன்னா நான் இந்த டயக்ராமில் காட்டியிருக்க மாதிரி சுவிட்ச்லேருந்து ஒரு தனி லைனையும் நீங்கள் எடுத்து பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சிக்னல் ஒயர் பார்த்திங்கன்னா மொத்தம் சென்சாரில் 3 ஒயர் இருக்குன்னு சொன்னேன். சிக்னல் ஒயர் வந்து ஆரஞ்சு கலர், க்ரீன் கலர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ, ப்ளூ, இது மாதிரி ஒரு 4 கலரில் வரும். நீங்கள் வாங்குகிற LTR சென்சாரில் அவங்க கொடுக்குற யூசர் மேனுவலில் என்ன கலர் உங்களுக்கு வந்து சிக்னல் ஒயர்னு காட்டியிருக்காங்களோ அதை தான் நீங்கள் வந்து சிக்னல் ஹோல்டரில் யூஸ் பண்ணணும். மாற்றி யூஸ் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ அதை நான் மென்ஷன் பண்ணணுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 250, இன்னும் கம்மியாகவும் கிடைக்கும். கொஞ்சம் பார்த்து நல்ல ப்ராடக்டாக வாங்கிக்கோங்க. கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், வேணும்னா அதையும் கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. வீடியோட லாஸ்ட் வந்துட்டோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.